ஐயோ மறுபடியும் அதே ஐயோ சூலாம் போச்சு யாரோ கொசு வந்து அடிக்கிறாங்க 3,35,000 இப்படி ஒரு ஏத்தணும் கோட்டை இந்த பக்கம் நிற்கணும் அங்குள் ஸோ கைஸ் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் என்ன இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனா இந்த நேம் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற vlog வந்து ஸ்க்ராம்ப்ளர் 400X. ஸோ போய் வீடியோ பாருங்கள். ஸோ ஹே கைஸ், நான் அவங்க பைக்லெஸ் பைக்கர். ஸோ இந்த vlog வந்து ஸ்க்ராம்ப்ளர் 400X அப்படின்ற ட்ரைம்ப்பில் லான்ச் ஆன அந்த ஒரு பைக் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன மேட்டர்னா பைக் இன்னும் வரல கைஸ். பேஷன் ப்ரோடா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் வச்சு காட்டுறோம். இது எல்லாம் உள்ள ஒரு 6 அடி பள்ளம் இருந்தால் கூட தெரியாது போலே. நான் வேணா போய் சமூக செயல் சேட்டா கைஸ் அங்கே அந்த காவை உடச்சு விட்டா நான் கார்பரேஷன் கைது பண்ணிடுவாங்களோ. மீன் பிடிக்கிறாங்க அதுக்குள்ள ஒரு நாள் மலைக்கே மீனா. நான் கடலில் பிடிச்சதா இல்லை சாக்கடையில் பிடிச்சது. ஓஹோ, ஸ்க்ராம்ப்ளர் பைக்கை என்ன வேலைச்சேரில் ஓட்ட முடியாதோ அப்படின்னு நானும் நினச்சேன். அதுக்குன்னே இருக்குதோ இந்த மாதிரி ஒரு பள்ளமேடு இடம். அது எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு அப்படி தெரில. ரோடு வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. அங்கே ஆற்று மணல் இருக்குது. யாராவது வேணா வந்து கடத்திட்டு போயிருங்க. இல்லை விட்டு ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வண்டியில் வேணாம். போகும் பேஷன் தான் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் பைக் இந்தியாவுக்கு. ஸோ வந்து அது பண்ணும். பட் ஆனால் எனக்கு பண்ண பிடிக்கல. ஏன்னா என் ஷூ அழுக்காயிடும். ஸோ அப்படியே அந்த பைக்காக இருந்துச்சுன்னா சார் அப்போ அழுக்காக கூட பரவாயில்ல. இப்போ அழுக்காகக்கூடாது. ஏன்னா இன்னும் பிளாகை ஸ்டார்ட் பண்ணல. யாரோ ஒரு அழகிய ரேம்ப் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன். 1 hour later. ஹாய் ப்ரோ. இந்த வீடியோ வர ஒரு 5 மாதம் ஆயிருமா? போட்டுடலாம் ப்ரோ, சீக்கிரமாக போட்டுடலாம். ஸோ கைஸ் பைக் வரம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இது ட்ரைம்போட ஸ்க்ராம்ப்ளர் 400X. ஸோ பைக்கோட லுக்லேருந்து பார்க்கும்போது ஸ்பீட் 400லேருந்து இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா நான் நின்றுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பீட் 400 வந்து சீட் ஹைட் இங்கே இருக்கும் கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ ஹைட்டாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்க்ராம்ப்ளர் பைக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் அண்ட் ஸ்ட்ரீட் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரு பைக் தான் ஸ்க்ராம்ப்ளர் பைக்கு. இந்த பைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னா சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ஹை பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் மெயினாக எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கி தான் வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஆஃப் ரோட் பண்ணும்போது கீழே தட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் தூக்கி தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் வீல் வந்து உங்களுக்கு செக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்படி வேணா கொடுப்பாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியல் டயர்ஸ் அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் கார்னர் பண்ணுற மாதிரிலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆஃப் ரோட் டயர்ஸ் தான் கொடுப்பாங்க. எதுக்காக அந்த ஸ்க்ராம்ப்ளர் பைக்ஸ் இருக்குன்னா ஆஃப் ரோட் ப்ளஸ் ஸ்ட்ரீட் ரெண்டுத்துக்குமே இது கேப்பபிளாக இருக்கணும் அப்படின்றத ஒரு இதில் தான் இந்த பைக்கை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆஃப் ரோட்லாம் நம்ம பண்ணி பார்த்தது கிடையாது. நானும் இங்கே ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். ஆனால் உள்ளே போய் மாட்டாமல் இருந்தால் சரி. உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்லேருந்து பார்க்கும்போது இந்த எல்லாமே ஸ்டாக்லேயே இருக்கா தானே? இது எல்லாமே ஸ்டாக்லேயே வலை போட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஏதோ மிஸ் பண்ண வைக்கிது. அது என்னென்னா எனக்கு ஏதோ தெரில. எனக்கு மேபி ஷார்ப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா டேங்க்லாம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துருக்குமோன்னு தெரில. அந்த ஒரு ரெட்ரோ லுக்கு இருக்கணும். ஆமாம், நானுமே ஃபஸ்ட் அடி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதில் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் உங்களுக்கு டியூப்லர் ஃப்ரேம் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது உங்களுக்கு ரெண்டாக இங்கே இருக்குன்ட்டு. ஸோ இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 39.5 ஹார்ஸ் பவர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 Nm ஆஃப் டார்க் இப்படி தான் நினைக்கிறேன், மறந்துட்டேன் லைட்டாக நான். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம 390 கம்பேர் பண்ணலாம். என்ன கொஞ்சம் டாமினாக மாதிரி இதுவுமே கொஞ்சம் லீனியராக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீட் 400 இருந்தது. எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஓட்டி பார்த்தா தான் தெரியும். எக்ஸாஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட் அந்த டாமினார்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரியான ஒரு எக்ஸாஸ்ட் டைப் இருக்குது. ரெண்டாக இருக்குது, ஆனால் ஷார்ட்டாக இருக்குது. ரியர் லுக்கில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. ஸோ சஸ்பென்ஷன் நல்லா லோட் பண்ணிது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அந்த பைக்கும் இந்த பைக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றது நல்லா ஸ்விங்காக இங்கே போகுது. அண்ட் சைடாக லிஃப்ட் பண்ணி ரொம்ப ஹைட்டாக தான் வச்சிருக்காங்க. ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு அது கொடுத்துக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது எல்லாமே ஸ்டாக் கண்டிஷன் கைஸ். அதாவது இந்த கொசு வலையாக இருக்கட்டும் அண்ட் இந்த கையில் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக்லேயே கொடுத்துட்றாங்க. இது ப்ரோ இதுவுமே ஸ்டாக்லேயே பாருங்கள் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் போட்ட இந்த நாப்டோல் மாதிரி விற்க வச்சிட்டாங்களே கடைசியில். உங்களுக்கு ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்குது. அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடுக்கு மோடு கொடுத்துருக்காங்களா?
ரோடு மோட் இல்ல ஏபிஎஸ் ஆஃப் ஆகும். ஓ ஓகே. ஏன்னா இப்போ NS 400 பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் மோடுன்னு இருக்கு, என்ன மூஞ்சி தருது. ஆஃப் ரோட் மோடுன்னு கொடுத்துருக்கானுங்க. ஆனால் வந்து ஏபிஎஸ் வந்து நம்ம இது பண்ண முடியல, ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது, வெறும் ஆஃப் ரோடு தான் அது. ஏன்னா பிரேக் ஆச்சுன்னா அது லாக் ஆகாது. இப்போ இதுனா நம்ம வந்து லாக் அடிச்சு திருப்பலாம், என்ன பண்ணலாம், அது திருப்ப முடியாது. வெறும் ஏபிஎஸ் லெவல் மட்டும் தான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டிடி கோன்றது தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோலா. ஓகே, இவ்வளோ தாங்க இஸ். உங்களுக்கு நார்மலான ஒரு கிளஸ்டர் தான், உங்களுக்கு எல்லாமே லைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. RPM வந்து சைடில் இப்படி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. கியர் இண்டிகேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கும் இதுக்கு என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு? ஓகே, 30,000 to 40,000 நீங்கள் அதிகமாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரியான பைக் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். மேபி இது வந்து இப்போ எப்படி சொல்கிறேன், ட்ரைம் 400 எனக்கு பிடிச்சிருக்கு ஓட்டுறதுக்கு. ஆனால் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ஓகேனா நீங்கள் இது வந்து கண்டிப்பாக போகலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 40,000 பே பண்ணால் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓ ஒரே மாதிரி தான். ஸ்பாக்கெட் வந்து ஒரு டீப் கம்மியாக இருக்கும். அது டீப் பிக்கப் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் ஃபீல் ஆகல. பிரேக் பைட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவங்க சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஷோரூமில் ஆஃப் ரோட் பைக்கு வந்து ஃப்ரண்ட் இப்படி இருக்கணும், அப்போ பேக் ஏன்டா இப்படி இருக்கணும்? பேக் நல்லா தானே பிடிக்கணும் அப்படி பார்த்தா ஆஃப் ரோட் பைக்குக்கு. விளையாது ஏன்னா உருட்டப்படி. ஆன் ரோட் நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ ப்ரோ? 3,35,000. அப்போ அது ரொம்ப கம்மி இல்லை, அதே ரேட்டாக தான் இன்னும் இருக்குது. இப்போ 3 lakh ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு வேல்யூ ஃபார் மணி அந்த பைக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் லுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். அதான் ஆச்சு பஜாஜா இது, சாரி கடல். அதான் சொல்ல, அந்த கப்பலை வெட்டினாங்கன்னு சொல்ல வந்தேன் உங்ககிட்ட நான். அப்படி இருக்குது, பின்னாடி லுக்கு மட்டும் சொதப்பிட்டான் தெரிஞ்சு. ரோட் ப்ரெசன்ஸ் வந்து ஃப்ரண்ட் மட்டும் தான் இருக்குமே தவிர பேக்லேருந்து பார்க்க ஒன்றுமே இருக்காது, லைட்டாக தான் எட்டுது. இப்படி மழை பெய்யுது, வண்டியை சீக்கிரமாக ஓட்டிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். A few moments later. ஸோ கைஸ், இப்போ நான் ஓட்ட போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆஃப் ரோட் பண்ண போகிறோம் கைஸ். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னும் ஃபஸ்ட்டு நான் இந்த வண்டியை ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறேன். இன்னும் அடைக்குது வண்டி. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஏறலாம்னு நினச்சேன். இப்போ தான் ஆட்டோ விட்டுருக்காங்க, போய் விட்டோன்னா ஆட்டோ காலி ஆகிடும். ஆங்கிள் பத்தலைன்னா உள்ளே ஏறிடுங்க. எங்கே போய் கவுந்து உள்ள போகிறோமோ தெரில. வண்டி வேறு ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது ஃப்ரண்ட்டெல்லாம். நான் சொல்கிறத கேளுங்க, என் நல்லதை தெரிஞ்சுக்கோங்க. இது நிரந்தரம் இல்லை, இது இந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு வேணாம். நல்லது ஒரு சீனியர், உன்னோட வயசில் அனுபவசாலி, எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்திருக்க, அடி மிதி குத்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க, அனுபவத்தில் சொன்னால் நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்கிற, மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்ப்பா. தப்பான ரூட்டை. இது வந்து கல் மண்ணு கைஸ். இந்த மண்ணில் போனோம்னா நம்ம வந்து மாட்டிப்போம். Why? புதைந்து விட்டது. ஐயோ மறுபடியும் அது. ஐயோ ஷூலாம் போச்சு, ஷூ போச்சு. போவீங்களா? தப்பிச்சவன் பொழைச்சவனு இந்த இடத்த விட்டு பைக்லெஸ் பைக்கர் வெளியே கிளம்புறாரு. கடைசியாக Off roading. ஒரு ஜோக்கிங். நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி தானே இருக்கு, ஆனால் உள்ளே பாருங்களேன் சார், என் ஷூ போச்சு. இப்போ நான் போய் நார்மல் ரைடு முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஷூவை மட்டும் தேய்ச்சிக்கிறேன், என் ஃபுல்லாக சேராயிடுச்சு. என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? சை, இந்த இடத்துல ஆக்சுவலாக கழுவலாம் அப்படியே. நம்ம வேணாம். சாக்கடை தண்ணி, நல்ல வேலை கால கழுவல. இது என்ன ரூட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் அழகாக வண்டி நிப்பாட்டி எடுக்கலாம். ஹயாபுசா பண்ணும்போதும் சரி, S1000 பண்ணும்போதும் சரி, ஒரு இடம் இல்லாமல் அப்படியே வண்டி போகும்போதெல்லாம் அப்படியே நடு ரோட்டு நிறுத்தி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்படி ஒரு இடம் இருக்க தெரிஞ்சிருந்தா. எனக்கு மனசே கேட்கல. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளேஸ். ஃப்ரண்ட் தான் கைஸ் வெயிட்டாக இருக்கா, டெய்லி கொஞ்சம் ஓட்ட ஓட்ட தான் பழகணும் போல். அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் வந்து அப்படியே ஸ்டேபிளாக, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஹை ஸ்பீட்ஸ் நல்லா கரெக்டாக இருக்கும். ஷூவை கழுவிக்கலாம், ரொம்ப சேராயிடுச்சு பார்த்தீங்களா. 3rd கியரில் கூட வண்டி போகுது. 4th கியர் போடுவோமா, அப்படியே ஆஃப் ஆகலை. நல்லா தான்ப்பா போகுது. பசிக்குது. நைஸ் பிரேக்ஸ். பிக்கப்லாம் நல்லா தாங்க வச்சுருக்கீங்க பாருங்களேன். நடுவில் ஏறும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைஃப் ஏதோ விட்டு எரிஞ்சுது. நம்ம முறுக்கில் எரியுதா இல்லைனா வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகிற டைமில் அது எரியுதா என்னன்னு தெரியல. இது வேறு டேர்னிங் ரேடியஸ் அதிகம்னு நினைக்கிறேன் கைஸ். பயங்கரமான டிராஃபிக்கு. ஈவினிங்லாம் வந்தோம்னா அவ்வளோதான், மாட்டிக்கிட்டோம் நம்ம. என்ன லைட்டாக இந்த வண்டியோட பிரேக் லைட் மாதிரியே இருக்குது. டிவிஎஸ் ரோனின், பிளட்டி பிளாக் ஷீப்,
அதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேப் அடிச்செல்லாம் போக முடியாது போல கைஸ். வண்டி ஒரு மாதிரி பெருசாக இருக்குது ஃப்ரண்ட்டு, இன்னும் படா சைஸ், படா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிட்டிக்குள்ளே ஓட்டுறேன் போலப்பா நான். நல்ல ஒரு பொசிஷன் ஆக்சுவலாக. எப்படி சொல்கிறது, ஹேண்டில் பார் எவ்வளோ ரைஸ்டாக இருக்கு உங்களுக்கு தெரியுதா? என் கை அப்படியே டேரெக்டாக அப்படியே இருக்குது. ஒரு லாங் ரைட்லாம் நல்லா போகலாம் இந்த பைக்கில். எஸ்பெஷலாக ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது இது கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. சீட்டு பேக் பிரேக் வந்து லோ ஸ்பீட்ஸில் ஓகே, ஆனால் ஹையர் ஸ்பீட்ஸில் எப்படி இருக்குன்னு தெரில. பார்த்தீங்களா, ஒரு சின்ன கேப்பில் கூட செல்லத்தால் போக முடியல. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். நம்ம இப்போ ஒரு வண்டி பச்சை கலர் கோட்டுக்கு இந்த பக்கம் நிற்கணும் அங்குள். ஃப்ரண்ட்ல யாரோ கொசு வந்து அடிக்கிறாங்க. ஸ்னேக் பாபு வாழ்க. என்னடா இவ்வளோ கட்டாக இருக்குது, காரில் போகும்போது தெரியல, பைக்கில் போகும்போது இப்படி தெரியுது, ஏதோ ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே முறுக்கிட்டு விட்டும் போது அப்படியே வைப்ரேஷன் தெரியுது. என்னதான் இது ரேடியல் டயர் இல்லை, உங்களுக்கு அந்தளவுக்கு கார்னர் பண்ண முடியலைனாலும், பட் ஆனால் கிரிப்புன்றது ஒன்று இருக்குல்ல, நான் அப்படி அந்தளவுக்கு திருப்பும் போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகலை. சாஃப்ட் காம்பவுண்ட் கலந்த டயராக இருக்குமோ என்னன்னு தெரியல. நான் பிராண்ட் கூட படித்து பார்க்கல, டயர் செக்ஷனை பற்றி நான் விளாக்லையும் பேசலை. 140 150 எனக்கு தெரியல. ஃப்ரண்ட் அலாய் 19 தெரியும், பேக்கில் 17 inch அலாய்ஸ்னு தெரியும். இது மட்டும் தான் தெரியும். டயர் செக்ஷன்ஸ் பெருசாக பார்க்கல நான். அந்த பைக் வந்து இது நல்ல வண்டி அப்படின்னு வந்து வாங்கின கொடுத்த காசுக்கு நமக்கு ஃபீல் பண்ண வைக்கணும்னா, அப்போ அந்த கொடுக்கும்போதே அந்த வண்டியில் எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு தோணும். இதில் நிறையா வண்டி வந்து நிறையா மிஸ் பண்ணிடுறாங்க. ஒர்க் இதுக்கு மேலே திரும்ப போடாம் பசிக்குது. எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. மினி பஸ்ஸில் போய் ரொம்ப வருடங்கள், ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. என்ன ஒன்று இதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தெரில, வீடியோவில் தான் சொன்னேன், மறந்துட்டேன். ஆக்சுவலாக அது அந்த கேப்பில் வந்து எல்லா வண்டியும் பூந்து போயிடும். நான் போகிற ஹேண்டில் பாரை நானே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு அண்ணா முன்னாடி இப்படி போனேன். ஓஹோ, இங்கே கூட ஆடிட்டு இருந்துச்சு ப்ரோ. என்ன இஷ்யூ? என்னன்னா செகண்ட் தேர்ட் இல்லை டப்பு வந்து ஸ்டாப் ஆகிடும் ப்ரோ. இப்போ கூட ஆச்சு ப்ரோ, ஆச்சு. அப்படியே ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு இது கப்புன்னு. அப்புறம் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் இப்போனா பரவாயில்ல, அந்த கொஞ்சம் கட்டாயி ஆகுதுல்ல, அப்போ வந்து டப்பு நின்றோம். என்னடா இது வண்டி வாங்கி இன்னும் 2 மாதம் ஆகலையே, அதுக்குள்ள இப்படி ஆகி நினச்சி நானும் புலம்பிட்டு இருந்தேன். அப்புறம் ஷோரூமில் போய் கேட்டேன், இந்த மாதிரி அவங்க வந்து ஈஸி அப்டேட் பண்ணி தரேன் அப்படின்னு. அவங்க அப்டேட் பண்ணுறான், நானும் ஓட்டுறேன், ஆஃப் ஆகுது. 2 வாட்டி அப்டேட் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து இஷ்யூ சரியான மாதிரி தெரியல, ஒழுங்காக மாற்றி கொடுங்க. நான் வந்து எதையாவது பண்ணுங்கடா, வாரண்டி தான் இருக்குல்ல மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணேன், அப்புறம் நான் இஷ்யூ ஃப்ளாஷ் பண்ணி ஒன்று போட்டு தரேன்னா, அதை வாங்கி போடுறதுலேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் பிக்கப் நல்லா கம்மியாக இருக்கும், அச்சு தூக்கின்னு போகிற மாதிரி இருக்கும். வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கணும், பிக்கப் கம்மியாக இருக்கு. வந்து நடுவில் அந்த நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ, ரைட் பை ஒயரால் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு கட்டாக ஃபைட் டப்புன்னு ஆகணும் பார்த்துட்டு, அது மாதிரி தான் ஆகுது. இதில் மட்டும் இல்லை, நான் இப்போ ஓட்டின NS 400லையுமே ஒரு வாட்டி ஒரு த்ராட்டில் லேகு டக்குன்னு இப்படி பாபர் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஹைவேல வந்து இத்தனைக்கும் 4th கீரை தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். 70 80 தாண்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகிட்டு ஆனான ஒரு ஃபீல் நமக்கு தெரியும்ல. டக்குன்னு வண்டி டக்குன்னு நின்றுட்டு இப்படி ஏற ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. இப்போ வர எல்லா வண்டியிலுமே இது இருக்கு போல. இல்லையா இல்லை எதுலன்னு தெரியல. என்ன தெரியுமா உங்களை ஒரு தமிழ் ஓனர் கூட பேசுவாங்கல்ல, சிரிப்பாக இருக்கும் அது. ஓகே ஹீரோமாக இருக்கும். கையில் நடுங்குது ப்ரோ. அசிங்கப்படுத்தாதீங்க ப்ரோ. உங்கள் ஸ்மாக்லாம் போடுது ப்ரோ பயங்கரமா. கேன் இவ்வளோ நேரம் வெயில் அடிக்கல, இப்போ என்னடா திடீர்னு இவ்வளோ வெயில்? சாரி கைஸ். ஸோ ஹே கைஸ், நான் உங்கள் பைக்கர். என்ன நேரம் தெரில, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்கிற மாதிரி காத்திரிக்குது, என்னன்னே தெரில. இப்போ நான் மாடிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு கைஸ். சரி, நம்ம அவுட்ரோ இன்னும் பேசி முடிச்சலான்னு சொல்லி சனிக்கிழமை, அதாவது இப்போ சண்டே ஒரு நாளைக்கு முன்னாடி இப்போ எடுக்க வரேன். திடீர்னு பார்த்தா வெயில், திடீர்னு கசன்னு இருக்குது. இந்த சரி விடுங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஆஃப் ரோட் மோட் போட்டு பைக்கை ஓட்டினாலுமே அந்தளவுக்கு வந்து அது ஆஃப் ரோட்டில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியல. ஒரு ஆக்சுவல் ஸ்க்ராம்பிளர்னால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், பட் ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் அந்தளவுக்குலாம் வெயிட்டாக இல்லை. உங்களுக்கு டக்குன்னு திருப்ப முடியல. இப்போ திடீர்னு ஒரு சேத்துக்குள்ளே போய்ட்டு மாற்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நார்மலான ஸ்க்ராம்பிள் வைக்கலாம், நம்ம கொஞ்சம் இப்படி நம்ம திருப்பிலாம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும் ஃப்ரண்ட்டு. ஆனால் இது என்னன்னா மாட்டுக்கான கணக்குது. ஆஃப் ரோட் பர்ஃபார்மன்ஸ் வந்து மிஸ் ஆகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்குமே சொல்லி ஆகணும். இப்போ நார்மல் பிரேக் பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து சின்டர்ட் பிரேக் பேட்ச் வந்து உங்களுக்கு ஸ்பீட் 400 தான் வரும். இதுக்கும் நீங்கள் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், 2000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சின்டர்ட் போட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு நல்லாவே பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே
அவ்வளோதான். ஒரு நான் போன ஸ்பீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அண்டர் 100 அந்த மாதிரி அதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. ஒரே டைம் மட்டும் தான் பிரிட்ஜில் அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன். நார்மல் ரோட்ஸில் போகும்போது கம்மியாக தான் போனேன். அந்த டைமில் பிரேக் ஓகே, பட் ஆனால் ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது கண்டிப்பாக சென்டர் பிரேக் பேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஸ்பீட் 400 சொல்லியிருப்பேன் பிரேக் நல்லா இருக்குது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இதுக்குமே அந்த பிரேக் பேட்ஸ் அப்கிரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் வந்துச்சா இல்லை 15 நிமிஷம் வந்துச்சான்னு தெரியல. மார்னிங் விடிய காலம் எடுக்க போனேன், ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கும் பசி எடுத்துச்சு. பேச வேண்டியது பேசலை, மாறி ஏதோ ஒரு கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சேம் டைம் வந்து ஆல்ரெடி பேசின வண்டி, லைக் எப்படின்னா ஆல்ரெடி இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதே இன்ஜினை. ஸோ வந்து அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்து ஒரு வண்டியை கொடுத்துருந்தா நிறைய பேச முடியும். இதில் அந்தளவுக்குலாம் இல்லை. நான் டக்குன்னு ரிவ்யூ கொடுக்கும்போது எல்லாம் டிஃப்ரென்ஸ்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதனால் ஓட்டும் போது எனக்கு அந்தளவுக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல அதுக்கும் இதுக்கும். ஸோ வந்து அகைன் அதில் சொன்னதை இதில் திருப்பி எனக்கு சொல்ல தோணலை எனக்கு. அதுதான் வந்து விளாக் சின்னதாக முடிஞ்சதுக்கு காரணம். மற்றபடி ஒன்றும் இல்லை. கான்ஸ்ன்னு பார்க்கும்போது அதான் நிறைய சிட்டிக்குள்ளே ஓட்டுறது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அந்த ஹேண்டில் பார் பெருசாக இருக்கிறதுனால வெயிட்லாம் மேனேஜபிள் தான், அது ஒன்றும் பெரிய வெயிட்லாம் கிடையாது. ஆனால் இந்த கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. இந்த ECU சைடில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பைக் ஓனர் பைக் வந்து சடனாக ஆஃப் ஆகுறது, ஃப்ளாஷ் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா பிக்கப் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இப்போவுமே எப்பயாவது ஆகுது, அது RPM லாக் ஆகி இப்படி நின்று போகுது வண்டி. இது மாதிரி யார் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸ்விங்காம் பிரேக் ஆகுதுன்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. இது நான் வந்து ஸ்பீட் 400 பண்ணும்போதே நான் வந்து இதை சொல்லியிருந்தேன். யாரோ வந்து 1000 கிலோமீட்டர் ஓட்டினா வந்து அப்போது போட்டிருந்தாங்க. எதுலையோ பார்த்தேன் நான் கூகுளில் ஏதோ நியூஸில் வரும்போது. எனக்கு தெரில, ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் வேறு வாங்குறவங்களாம் இருந்தாங்கன்னா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே எதுவும் பேசுறது கிடையாது. அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் ஏதாவது ஒரு வீடியோவில் வரேன். ஓகே, பை. பேசிட்ட பைக் மாந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பை.